யார் உழைக்கிறவர்கள் நிற்கிறானோ அவர்களை கொண்ட கமிட்டி அமைத்து அவங்கிட்ட முழு அதிகாரத்தை ஒரு 3 நாள்ல அத்தனை குற்றவாளிகள் கொண்டாந்து எங்க ஒப்படைக்கணுமோ அங்கே ஒப்படைப்பார்கள். முடிந்தால் அங்கேயே தண்டனை கொடுப்பார்கள். மக்கள் கமிட்டிகள் மட்டும்தான் இந்த உண்மையை கண்டுபிடிக்க முடியும். இந்த கேடுகட்ட ஆட்சியாளர்கள் அல்ல. அதுவேதான் இந்த நடவடிக்கை, கண்டுபிடிப்பு நடவடிக்கை தமிழக மக்கள் ஏமாறக்கூடாது. இந்த ஆட்சிக்கு பாடம் கற்பிக்க வேண்டும். உங்கள் சகோதரி, உங்கள் அம்மா, உங்களை நம்பி வந்திருக்கிற தன்னந்தனியா வந்திருக்கிற என்று சொல்லி கடந்த தேர்தலில் ஓட்டு வாங்கி தமிழகத்திலே ஆட்சியில உட்கார்ந்த ஜெயலலிதா உங்களுக்கு தந்த பரிசு என்ன என்ன நடந்திருக்கிறதுங்க? சட்டமன்றத்திலையும் பேச முடியல, மக்கள் மன்றத்திலையும் பேச முடியல, நீதிமன்றத்திலையும் பேச முடியல, எங்கேயுமே பேச முடியல. பேசினால் அவதூறு வழக்கு. விசாரணை செய்து அனைவர் மீது குற்றம் சுமத்துகிறார்கள். சட்டம் தன் கடமையை செய்வதற்கு இந்த ஆட்சியிலே இடம் கிடையாது. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இம்மென்றால் சிறைவாசம், ஏன் என்றால் வனவாசம். ஆட்சிக்கு வந்தவுடனேயே அந்த இமானுவேல் சேகராஜின் நினைவுநாள் கூட்டத்தை கூட அனுமதி மறுத்துவிட்டார்கள். அந்த நினைவுநாள் கூட்டத்தை நடத்துவது கூட சட்டவிரோதமாக்கி விட்டார்கள். இது என்ன நியாயம்? நல்ல ஒரு ஜனநாயக முறையில் சிந்திச்சு பாருங்க. நீ எந்த சாதியை வேணாலும் இருந்திருப்போம். அந்த பசும்போது முத்துராமலிங்க தேவருக்கு நினைவுநாள் கூட்டத்தை அரசாங்கம் நடத்துது. ஆனால் அதே அவரால் கொல்லப்பட்ட இமானுவேல் சேகரனார் என்ற தாழ்த்தப்பட்ட இளைஞருடைய நினைவு நாளை அந்த சாதியை சேர்ந்த மக்கள் நடத்துவதற்கு கூட இந்த அரசு ஆட்சி அனுமதி தராவிட்டால் இந்த சட்டத்தின் மேல, இந்த ஆட்சி மேல எப்படியா தாழ்த்தப்பட்ட நம்பிக்கை வரும்? எப்படி புரட்சியாளர்கள் நம்புவார்கள்? எப்படி இந்த மக்கள் இங்க நம்ப முடியும்? ஆகவே ஒரு நினைவு நாள், ஒருத்தர் செத்தானா அதுதான் நினைவு நாள். செத்தவனை மீண்டும் நினைப்பதற்கு ஒரு நாள் நடத்துறோம். அதை கூட மீண்டும் மறுக்கிற நீ, அதுக்கு கூட துப்பாக்கி நடத்துற 6 பேர் செத்தா நினைவு நாளுக்கு. அது மாதிரிதான் இப்ப கோகுல்ராஜ் கூட காதலுக்காக கோகுல்ராஜ் உயிரை விட்டான். அந்த காதல் குற்றவாளியை, காதலரை கொன்ற குற்றவாளி யார் என்று கண்டுபிடிக்க சென்ற அந்த விஷ்ணுபிரியா அதற்காக தற்கொலை செய்து கொள்ளப்பட்டார். ஆக இங்க எங்க இருந்து யாருக்கு எந்த குற்றவாளியை கண்டுபிடிப்பீங்க? யார் இல்லை குற்றவாளி? முதல் குற்றவாளி யாரு? 2ஆம் குற்றவாளி யாரு? இந்த குற்றத்தை யார் கண்டுபிடிக்கிற அதிகாரம் பெற்றவர்கள்? யாரால முடியும்? அதனாலதான் நாங்கள் சொல்கிறோம், சிபிஐஎம்எல் தெளிவாக சொல்கிறோம், இடதுசாரிகள் போல அல்லது வலதுசாரிகள் போல அல்லது இவர்களை போல இந்த அதிகாரி கூட அந்த அதிகாரி, எல்லா அதிகாரியும் ஒரே குட்டையில் உள்ள மட்டும்தான். இதுல எவன் வந்தாலும் அவன் கையை கட்டிதான் அனுப்புவான், அவன் வாயா மூடிதான் அனுப்புவான். எவனுமே உண்மையை எழுத முடியாது, உண்மையை பேச முடியாது. காந்திக்கு உள்ள மாதிரி எல்லாருமே உட்கார்ந்துக்க வேண்டியதான். ஆனால் விசாரணை கமிஷன் தன்னுடைய அறிக்கை ஒப்படைக்கும். அந்த விசாரணை கமிஷன் முடிவு குற்றவாளிக்கு எதிராக சாதகமா இருக்கும், குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக இருக்கும். இதுதான் கடந்த கால வரலாறு. அதனால தான் இந்த மாதிரியான அதிகாரிகள் மூலமாக விசாரணை நடத்தி உண்மையை கண்டுபிடிக்க முடியாது என்ற காரணத்தினால்தான் உண்மையான நீதியை, நியாயத்தை மக்கள் மத்தியிலே கொண்டு வருவதற்கு மாறாக கண்துடைப்பு நாடக வேண்டாம். கண்துடைப்பு மூலமாக எங்கள் கண்ணீர், எங்களுடைய ஆதங்கம், எங்களுடைய நியாயம், எங்களுடைய போராட்ட குணத்தை நீங்கள் மறுகடித்து விட முடியாது. தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்த அந்த ஆவேசத்தை, உணர்ச்சியை கட்டுப்படுத்தி விட முடியாது. கண்துடைப்பு மூலமாக நீங்கள் உங்களுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. நிச்சயமாக இதற்கு விடிவு காலம் பிறக்கும். ஒரு புரட்சி, ஒரு மக்கள் ஜனநாயக புரட்சி மூலமாக விடிவு காலம் பிறக்கும். அந்த விடிவு காலத்திற்காக புரட்சிகர இயக்கங்கள் ஒன்று சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இதற்கு மாற்று வழியை கண்டுபிடிப்பார்கள். சாதி வெறியர்களை உங்களிடம் மனு போட்டு கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டோம். சாதி வெறி கொலை புரியவர்களை யார் என்று கண்டுபிடிக்க சொல்லி உங்களிடம் மனு கொடுக்க மாட்டார்கள். அப்போது தாழ்த்தப்பட்ட இளைஞர்கள், ஒடுக்கப்பட்ட இளைஞர்கள், ஒடுக்கப்பட்ட மதத்தினர், ஜனநாயகவாதிகள், உரிமைக்கு குரல் கொடுக்கக்கூடிய கோடான கோடி தொழிலாளி வர்க்கத்தின் தலைமையில் அந்த குற்றவாளிகள் மீது நேரடியாக நடவடிக்கை எடுக்கிற ஆற்றல் பெற்றவர்களாக நிச்சயமாக புரட்சிகர சக்திகள் ஒன்று சேர்வார்கள். அந்த ஒன்று சேர்ந்த நிலைமையை உருவாக்கி வருகிறது இந்த ஆளும் வர்க்கங்கள். ஆகவே அருமை பெரியவர்களே, இந்த விஷ்ணுபிரியாவுடைய மரணத்திற்கு இப்போது கூட நாங்கள் மீண்டும் ஒரு முறை கேட்க விரும்புவது என்னவென்றால், ஒரு உண்மையான நேர்மையான விசாரணையை சிபிசிஐடி விசாரணை தராது. அம்மா ஜெயலலிதா சொன்னது போல சிபிஐ விசாரணை எங்களுக்கு தீர்வாக கருதவில்லை. அப்படியானால் உண்மையான விசாரணையை, ஒடுக்கப்பட்ட, பாதிக்கப்பட்ட, குற்றம் பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் கமிட்டிகளை அமைத்து அவர்கள் மூலமாக உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடி என்ற அதிகாரத்தை எங்கள்கிட்ட வழங்குங்க. அந்த அதிகாரத்துக்கு உதவி செய்வதற்கு ஆள் மட்டும் போதும்.
நீங்க